जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो फलसारपक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள், குருஜியுடைய ஆசீர்வாதங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது 12 ராசிக்கான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த 12 ராசியில நமக்கு நம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமா எச்சரிக்கையா, இதை முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டம் இருக்கா, நமக்கு எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கு. பணம், தொழில், வேலை, குடும்பம், இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆரோக்கியம், பயணம், எதிரிகள், திடீர் செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கு. எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம எதுல கவனமா இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எந்தெந்த இடத்துல அவமரியாதைகள் ஏற்படும், எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னாலே இந்த வார ராசி பலனாலே அந்த வாரத்துக்கான அந்த கிரகங்களை வைத்து நாம் சொல்லக்கூடியது. அதாவது இந்த வார ராசி பலன், இப்ப இந்த வார ராசி பலன் இப்ப நம்ம பார்க்கிறோம். இந்த வார ராசி பலன்ல கிரகங்கள் எப்படி இருக்கு? மேஷம் எடுத்து ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல புதன், அதே போல கடகத்துல சூரியன் சுக்கிரன், அடுத்ததாக சிம்மத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது, அதே போல கன்னில சந்திரன், அதே போல அடுத்ததாக கும்பத்துல ராகு, மீனத்துல சனி இருக்க. இதுதான் கிரக ராசி பலன்களை வச்சு நம்ம சொல்ல போறோம். அதுவும் இந்த வார ராசி பலன்ல மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டார் யாரு? சூரிய பகவான். ஸோ அப்ப அதுக்கு வந்துட்டதுனால நம்ம இந்த சூரிய பகவான் கடகத்துல கர்க்கடக ராசி அப்படின்னு சொல்லுவா, தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவா. ஸோ வந்தாச்சு. அப்ப இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். மகர ராசி நேயர்களே, நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களை குறிவைத்து தாக்கலாம். ஸோ கவனமா இருங்க. ஏன்னா இது ஒரு சில விஷயங்கள் உண்டு. ஏன்னா இந்த மாசத்துல விழிப்புணர்வு அதிகம் தேவை. மகர ராசிக்கு ரொம்ப விழிப்புணர்வு தேவை. அலுவலகத்தில் நீங்க வேலை செய்யற இடத்துல கூட ரொம்ப கவனமா வேலை செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் தேவை. பெண்கள் முக்கியமா யோசிச்சு வேலை செய்யுங்க. என்ன பண்ணணும், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம வேலை பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா யாருக்கிட்டையும் முறைச்சிக்கவும் வேண்டாம், பகைச்சிக்கவும் வேண்டாம். முறைத்தல் பகைத்தல் ரெண்டுமே வேண்டாம், தேவையில்லை. என்னத்துக்கு? பதவி உயர்வு அல்லது முக்கிய பொறுப்பு தடுக்க மறைமுக சூழ்ச்சி ஏற்படலாம். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வரப்போறது அப்படின்னு சொன்னா அப்பதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். மேலதிகாரிகளிடம் தேவையில்லாத வாக்குவாதம் செய்ய வேண்டாம். போய் அவங்க கிட்ட தேவையில்லாம போய் சண்டை போட்டு வீண் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி என்னத்துக்கு? கேட்டா கேட்டதுக்கு பதில், சொன்னா சொன்னதுக்கு பதில். பிசினஸை பார்த்தோமா, வேலையை பார்த்தோமா, கரெக்டா இருந்தோமான்னு இருங்க. பிசினஸ்ல கூட அகலக்கால் வச்சுட்டு போகாது. இந்த வாரத்துக்கான சில பலன்கள். அதே போல தேவையில்லாத சில விஷயத்துல தலையிட, உங்கள் கையெழுத்தை பயன்படுத்தி பிறர் தப்பிக்க முயற்சிக்கலாம். கரெக்டா செய்யுங்க. இப்பெல்லாம் அது ரொம்ப முக்கியமானது. அதுவும் இந்த வாரத்துல அது ரொம்ப முக்கியமானது. ஏன் சொல்றேன்னா, உங்களோட சைனை இன்னொருத்தன் ஒரு பேப்பர்ல போட்டு உங்களை பெரிய சிக்கல்ல மாட்ட விட்டுருவான். அது பேங்கா இருக்கலாம், கவர்மெண்டா இருக்கலாம், ஸோ எது வேணாலும் இருக்கலாம். உங்க சைனை அப்படியே போட்டு செஞ்சிருவோம். ஸோ கவனமா இருங்க. இதுல பாதிக்கப்படுறது யாரு? மகர ராசிக்காரர்கள் தான். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த வாரத்துல இந்த கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருக்கு. ஸோ சில பேர் அந்த வட்டத்துக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே தவிர அதுல இருந்து இன்னும் வெளியில வரல. அந்த மாதிரி இருக்கு. பழைய கடன் அல்லது வரி தொடர்பான அழுத்தம் தரலாம். கடன் அடைக்கணும், வரி கட்டணும், இஎம்ஐ பே பண்ணணும், அடுத்தடுத்து சில பிரச்சனைகள், அதுல மைண்ட் அதிகமா போகும். திடீர் மருத்துவம் அல்லது வீடு பழுது காரணமாக செலவுகள் அதிகரிக்கலாம். வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கி போடுறதோ, இல்லை வீட்டுக்கு ஏதாவது ஒன்று இது பண்றது, ஏதோ ஒரு செலவு அப்படிங்கிறது ஒரு செலவுகள் வரும். உறவினர்களுக்காக ஜாமீன் இருப்பதை தவிர்க்கும். நம்பிக்கை வைத்து பணம் கொடுத்த பணம் திரும்ப வர தாமதமாகலாம். நீ நம்பிக்கை கொடுத்த பணம் கூட திரும்ப வரது தாமதமாகும். 10 நாள்ல தரேன்னு சொல்லுவான், 2 மாசம் ஆகும், வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. குடும்பத்தில் பேசாமல் இருந்து வைத்த விஷயம் திடீரென விவாதமாக மாறும். துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் பொறுமையுடன் பேசுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒரு பொறுமையுடன் பேசுறது நல்லது. பெரியோர்களின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. சில விஷயத்துக்கெல்லாம் கரெக்டா சந்தேகத்திற்கு இடம் கொடுத்தால் நம்பிக்கை குலையலாம். சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய சில சூழ்நிலைகள்லாம் உண்டு. மற்றவர்கள் சட்ட அல்லது பண பிரச்சனைகள் நீங்க தலையிட வேண்டாம்.
சட்ட பிரச்சனையும் சரி மற்ற பிரச்சனையும் சரி நீங்க தலையிடலாம். சமூக வலைதளங்களில் கோபத்தில் பதிவிடும் பின்னர் கருத்து உங்களுக்கு அது சிக்கலாக மாறலாம். முதுகு வலி, மூட்டு தொந்தரவு, வண்டி வாகனங்களை கவனமா போறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோம். போதுமான ஓய்வும் தூக்கமும் அவசியம். சனிக்கிழமைகளில் காலபைரவர் வழிபாடு, காலையிலே சாயங்காலத்திலே காலபைரவர் வழிபாடு பண்றது மகரத்துக்கு சிறப்பு. மகரமே இம்மாதம் ஒரு யோசிக்காத ஒரு கையெழுத்து, ஒரு அவசரமான வார்த்தை, ஒரு நற்பெயரை சோதிக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் வரும், அந்த நல்ல பெயரை களங்கப்படுத்துவாங்க. ஸோ அதனால அது களங்கம் இல்லாமல் பார்த்து கொள்வது உங்க கையில தான் இருக்கு. தேவையில்லாத பிரச்சனை இல்லை, தலையிட்டுக்க வேண்டாம். எப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. வெளிநாட்டில் இருப்பவர்கள் முக்கியமா பண விஷயம், யாரை நம்பி கொடுக்கறது போறது வர்றதுலையும் கொஞ்சம் கவனமா இருங்க. சுபம்.